வணக்கம். கொஞ்ச நாளாவே நம்ம சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வேடன் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. வேடன் அப்படிங்கிற பேர் எந்த அளவு ட்ரெண்ட் ஆகுதோ அதை விட அதிகமா அந்த வேடன் அவர்கள் பாடின பாடல்கள் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த வேடன் வந்து இந்த பாடல்களை வந்து இப்போதான் பாடி இருக்காரா, இப்போதான் இந்த பாடல்கள் ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவருக்கு இந்த பாடல்களை பாடி வந்து பல வருஷம் ஆகுது. இந்த வேடன் யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்றவர். இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்றவரா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்றவர் மட்டும் இல்ல, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இண்டிபெண்டன்ஸ்க்காக பாடல்கள் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆரம்ப காலத்துல நம்முடைய சுதந்திர போராட்ட காலங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களாக இருந்தாலும் சரி, பல ஜாதிய ஒழிப்பு போராட்டங்கள் வந்து இந்த பாடல்கள் மூலமாக தான் வந்து, தெருக்கூத்துகள் மூலமாக தான் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் போராட ஆரம்பிச்சுதான் நம்ம அதுல வந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை வந்து நம்மளால் அடைய முடிஞ்சு. அவ்வளவு பெரிய விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் ஜாதிய பாகுபாடு மத பாகுபாடுகளையும் வேடன் தன்னுடைய பாடல்கள் மூலமாக வந்து வெளிப்படுத்தி இருக்கார். குறிப்பா இந்த கேரளாவில் நடக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடுகளை வந்து அவர் பாடியிருக்காரு. கேரளாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் பாடியிருக்காரு. அவர் கேரளத்தில் இருக்காரு, கேரள மாநிலத்தை சார்ந்தவர், கேரளத்தில் கூட பிரச்சனைகளை மட்டும்தான் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கேரள அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் அத்தனையுமே வந்து தன்னுடைய பாடல்கள்ல வந்து பாடல் வரிகளாக வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த வேடன் அவர்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வேடன் வந்து சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியதாக, அந்த கஞ்சா பயன்படுத்தியதாக வந்து காவல்துறையால கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவர் பாடிய பாடல்கள் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. வேடனுடைய தாய் வந்து ஒரு இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை தமிழர்னா மலையாள தமிழர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலையாள தமிழர் அங்கே இலங்கையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஊட்டி வரும்போது வந்து வேடனுடைய அப்பா வந்து அங்கே வேலைக்கு போறாரு. அங்கே வந்து அவர்களுக்குள்ளாடி ஒரு காதல் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்க கேரளாவில் வந்து செட்டில் ஆகுறாங்க. வேடனோட அப்பா வந்து பூர்வீகம் கேரளா, அப்படி வந்து அவங்க கேரளாவில் செட்டில் ஆகுறாங்க. அப்படிதான் வேடன் வந்து தொடர்ச்சியா வந்து கேரளத்துல பிறந்து வளர்ந்தாலும் உலக அரசியல் மீது அவருக்கு ஒரு நாட்டம் இருந்திருக்கு, ஒரு பார்வை இருந்திருக்கு. என்னத்தான் கேரளாக்குள்ளாடி இருந்தாலும் அவருடைய பார்வை அவர் வந்து பெரிய படிக்கலன்னு கூட சொல்றாங்க. ஒரு 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 12ஆம் வகுப்பு படிச்ச ஒருத்தர் உலக அரசியல்ல ஒரு சமுதாயத்தில் நடக்கூடிய ஒரு பிரச்சனையில இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோட அந்த விஷயங்களை வச்சு ஒரு பாடல்கள் மூலமாக மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாருன்னா, அந்த ஜாதிய பாகுபாடாலையும் சரி, அந்த மத பாகுபாடாலையும் சரி, இந்த இன பாகுபாடாலையும் சரி, அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார். இப்ப வேடன் அவர்கள் வந்து போதைப் பொருள் வச்சிருந்ததா கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அவரே வந்து அவருடைய ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து அவர் வந்து வெளிப்படையாகவே அறிவிக்கிறார், வேடன் நீங்க எதை வேணாலும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க, ஆனா வேடன் வந்து போதையை பயன்படுத்துற வந்து நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து வேடனை வந்து நல்ல வழிப்படுத்துறதுக்கு, நல்வழி சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தரதுக்கு நான் இருக்கேன், என்ன வந்து உங்கள ஒருத்தனா, உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு நான் சொல்றேன், நீங்க வந்து போதைக்கு அடிமையாகாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் வேடன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இப்ப வேடன் கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆகுது. வேடன் கைது செய்யப்பட்ட விஷயம் வந்து அனைத்து சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, நியூஸ் சேனல்ல வந்து பெரிய அளவுல வந்து பேசப்படுது. ஏன் இவ்வளவு பெரிய அளவுல பேசப்படுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வேடனுடைய கைதுக்கு பிறகு இந்த பாஜக, இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வேடனை பத்தி பேசுறாங்க. வேடன் வந்து மக்கள் மத்தியில வந்து தவறான கருத்துக்களை திணிக்கிறார், வேடன் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார், அந்த மாதிரி எல்லாம் பாஜக வந்து பேசுது. பாஜக ஏன் வேடனுக்கு எதிராக பேசணும்? வேடன் வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவரா இல்ல அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவரா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவர் வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம ஒரு சோலோவா, ஒரு தனி நபரா வந்து தன்னுடைய வேலை, தன்னுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கடத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் பாஜகவுக்கு வேடன் மேல அப்படி என்ன ஒரு கோபம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வேடன் பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகள் பாஜகவின் சித்தாந்தத்துக்கும் கொள்கைக்கும் அப்படியே எதிராக வேடனுடைய பாடல்கள் வந்து இருக்கு. ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு, எனக்கு ராமன் யாருன்னு தெரியாது, என்னுடைய பெரும்பாட்டன் ராவணன். அடுத்த பாட்டை வந்து ராவணனுக்காக தான் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன், கூடிய விரைவில் வந்து வெளியிட போறேன், ஆனா அதுல வந்து என்ன வந்து சுட்டு கொன்னாலும் கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி வேடன் அவர்களை வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருக்காரு. அப்படி வந்து பாஜகவின் ஒட்டுமொத்த சித்தாந்தத்துக்கும் ஒட்டுமொத்த கொள்கைக்கும் எதிராக வந்து வேடனுடைய பாடல்கள் வந்து இருந்திருக்கு. இதுதான் வந்து பாஜகவுக்கு வேடன் மேல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து கோபத்தை ஏற்படுத்தியது. இப்போ வேடன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி பாஜக வந்து வேடன் மேல வந்து
ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆனா அது அப்படியே திரும்பி அது பாஜகவுக்கு எதிராக திரும்பி வேடனுக்கு ஆதரவா வந்து மாறிடு. வேடன் ஒரு ஈழத்து பின்புலத்தை சார்ந்தவர், ஒரு தமிழ் ஈழத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணினுடைய மகனாக இருந்து ஒரு மிகப்பெரிய சமூக போராளியாக தன்னுடைய பாடல்கள் மூலம் ஒரு சமூக போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழேசிய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, தமிழேசிய இயக்கங்களுக்காக இருந்தாலும் சரி, தமிழேசிய அரசியல் கட்சிகளுக்காக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த வேடனை வந்து ஒட்டுமொத்த உலக அளவுல வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டது யாருன்னு பார்த்தாச்சுன்னா இந்த பாஜக தான். இந்த பாஜகவின் நோக்கம் வேடனை அழிப்பது மட்டுமா, வேடனுடைய குரல் வலையை ஒடுக்குவது மட்டுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமாக பாஜக வந்து வேடன் விஷயத்துல வந்து இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா பாஜகவின் நோக்கம் வந்து வேடனை ஒடுக்குவதிலோ வேடனுடைய குரல் வலையை நெரிப்பதிலோ இல்லை. அவர்களுக்கு முக்கியமான சிக்கல் இன்னொன்று அங்கே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாஜக எந்த மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்க ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, தேசிய அளவில் எடுத்து பார்த்தாலும் சரி, பாஜக அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக இன்னொரு பிரச்சனையை தூண்டி, குறிப்பா வந்து மத பிரச்சனையை தூண்டுவாங்க, ஜாதி பிரச்சனையை தூண்டுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கி அந்த அரசுக்கு எதிரான குழப்பத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போக விடாம வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இப்போ வந்து கேரளத்துல வந்து இவங்க பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயமும் வந்து நமக்குள்ளாடி இருக்கு. ஏன்னா வந்து சமீப காலத்துல ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், விழிஞ்சம் மதானி போர்ல இருந்து கிளம்புன ஒரு கப்பல், கொச்சி நோக்கி போன ஒரு கப்பல்ல இருந்து கப்பல் கடலுக்குள்ளாடி மூழ்கி அத்தனை கண்டெய்னர்களும் இன்னைக்கு வந்து கடல்ல வந்து மிதந்துட்டு இருக்கு. அந்த கண்டெய்னர்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெளிவா தெரியல. அதுல வந்து சில கெமிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் வந்து அதை பெட்டிகளை வந்து கரை ஒதுங்கும் போது மக்கள் வந்து அதுக்கு பக்கத்துல வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரள ஊடகங்கள் வந்து எதை விவாதிச்சிருக்கணும்னா இந்த கப்பல் வந்து மூழ்கினதை வந்து விவாதிச்சிருக்கணும். மூழ்கின கப்பல்ல இருந்து கடல்ல வந்து மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்களை பத்தியும் கண்டெய்னர்ல உள்ளாடி இருக்கக்கூடிய பொருட்களை பத்தியும் விவாதம் பண்ணியிருக்கணும். ஆனா ஒட்டுமொத்த கேரள ஊடகமே வந்து இன்னைக்கு வந்து வேடன் பின்னாடி இருக்குன்னா பாஜகவின் நோக்கம் வேடனை பழி வாங்குவதா இல்ல இந்த விழிஞ்சம் போதில் ஏற்பட்ட விபத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து போக விடாம அதை வந்து திசை திருப்பி வேடன் பக்கம் கொண்டு வர்றதா பாஜகவின் நோக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து பல கண்டெய்னர்கள் வந்து குமரி மாவட்ட கடற்பரப்புல வந்து கரை ஒதுங்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுல வந்து சில கெமிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வந்து அது பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசாலையும் துறைமுக தரப்புலையா இருந்தாலும் சரி, அரசு தரப்புலையா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் வந்து வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த விஷயங்களை வந்து திசை திருப்பி ஊடகங்களை வந்து திசை திருப்பணும். மக்கள் மத்தியில வந்து அதானி துறைமுகத்திலிருந்து கிளம்பின ஒரு கப்பல்ல வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகாம பண்ணணும். இந்த துறைமுகம் வந்து ஒரு பாதுகாப்பான துறைமுகம் தான். இந்த துறைமுகம் வந்ததுனால மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை திசை திருப்பி, இந்த கப்பல் விபத்து நடந்த விஷயத்தை திசை திருப்பி ஒட்டுமொத்த ஊடகத்தை வந்து இன்னைக்கு வந்து வேடன் பின்னாடி அலைய வச்சிருக்கு பாஜக எதையோ முயற்சி பண்ணி இன்னைக்கு வந்து வேடன் அப்படிங்கிற ஒரு சிங்கர், கேரள அளவுல வந்து ஃபேமஸ் ஆயிருந்த ஒரு சிங்கர் இன்னைக்கு வந்து உலக அளவுல வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. இது அத்தனைக்கும் காரணம் முழுக்க பாஜக தான். வேடனுக்கு உலக அளவுல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தாச்சுன்னா அது வந்து பாஜக தான். கேரள மாநிலத்துக்கு உள்ளாடி ஒலிச்சிட்டு இருந்த வேடனுடைய குரல் இன்னைக்கு வந்து உலக அளவுல ஒலிச்சிருக்கு. சோசியல் மீடியால எடுத்து பார்த்தாலே நம்ம வேடன் அப்படின்னு சொல்லி தேடணும்னு இல்லை, சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே ஃபுல்லா வந்து வேடனுடைய பாடல்களும் வேடனுடைய வரிகளுமா தான் இருக்கு. வேடனுடைய வரிகளை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க, பிற மாநிலத்தவர்கள் அந்தந்த மாநில மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணி பரப்பிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால வந்து சோசியல் மீடியால வந்து பார்க்க முடியும். ஸோ வேடன் இந்த சமூகத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, வேடன் வந்து ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு பேசி இருப்பாரு. இந்த ஜாதியை பத்தி பாடல்களை வந்து நீ தம்புரானும் இல்லை, தம்புரானா இருந்தா எனக்கு ஒரு டேஷும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருப்பாரு. அது கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா அவர் வளர்த்தக்கூடிய ஒரு செல்ல நாய், அந்த செல்ல பிராணி நாய்க்கு வந்து அவர் வச்சிருக்க பேர் என்னன்னு பார்த்தாச்சுன்னா புத்தன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்குள்ளாடி வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது. தன்னுடைய தாய் வந்து ஈழத்தில் அனுபவித்த வலியை வந்து வேடன் வந்து நிச்சயமாக உணர்ந்திருக்காரு. நிச்சயமாக அந்த தாய் வந்து அந்த வலிகளை வந்து வேடனுக்கு சொல்லிதான் வந்து வேடனை வந்து வளர்த்திருக்காங்க. அப்படி சொல்லாம வளர்த்திருந்தா வேடன் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாடகர்னு அவரை சொல்ல முடியாது. அவர் ஒரு பாடகர் அப்படின்னு சொல்றத விட அவர் ஒரு போராளி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய பாடல்கள் மூலம் சமூகத்துல வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்காரு, சமூகத்துல ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்காரு, சமூகத்துல ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈழத்துல நடந்த பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிங்கள அரசும் அந்த சிங்கள அரசுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அந்த புத்த மதம், இந்த புத்த மதத்தை சார்ந்த புத்த மத தலைவர்களும் தான் வந்து ஈழத்துல வந்து ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டு அங்கே இருந்து நாடு கடத்தப்பட்டு அங்கே இருந்து அகதியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களோட அம்மா அவர்களுடைய வலியை உணர்ந்தனாலதான் அவர் வந்து தன்னுடைய நாய்க்கே வந்து புத்தன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பல சமூக வலைத்தளங்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. கூட வந்து கேரள மாதம் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா எப்படி வந்து இலங்கையில வந்து அந்த புத்த மத தலைவர்கள் இருக்காங்களோ அவர்கள் எப்படி அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துறாங்களோ அதே மாதிரி கேரளா அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா கேரளாவில் வந்து இந்த தம்புரான்களோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதைத்தான் வந்து அந்த பாடல்களில் வந்து அவர் வந்து பாடியிருப்பார். நீ வந்து யாரா இருந்தாலும் என்ன, யாரா இருந்தாலும் எனக்கு டேஷ் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார். அந்த பாடல் வரிகள் வந்து கேரளாவில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடுகளையும் மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாதிய பாகுபாடு இருக்கு, மத பாகுபாடு இருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டும். என்னதான் கேரளா வந்து பல விஷயங்கள் முன்னேறி இருந்தாலும் பாடல்கள் கேரளாவில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதிய பாகுபாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கு. எப்படி கேரளாக்குள்ளாடி ஒலித்து கொண்டிருந்த குரல் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க ஒலிக்குது. அது ஒரு ஈழத்தாயின் மகனுடைய குரல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து உலக தமிழர்கள் வந்து இன்னைக்கு வந்து வேடனை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கூட வந்து பாஜக வந்து இந்த விபத்து நடந்த விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து மறைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. எப்படி வந்து கடலுக்குள்ளாடி விழுந்த கண்டெய்னர் வந்து கரை ஒதுங்குதோ அதே மாதிரிதான் இந்த துறைமுக விஷயத்திலையும் பாஜக எதை மறைக்க நினைக்குதோ அந்த உண்மைகள் வந்து தானாக வெளிப்படும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. இயற்கை வந்து அதை வெளிப்படுத்தும். ஸோ பாஜகவுக்கு வேடன் அவர்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதற்காக ஒரு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.